ராஜேஷ்குமார் நாவல் நிலவை களவு செய் அத்தியாயம் 6 தொடர்கிறது. இந்த சோதனைச்சாலை தங்க உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையாக மாறும். தேன் இரும்பு துண்டுகள் தங்கமாக மாற அதை மார்க்கெட் செய்து டாலர்களை சம்பாதித்து அதில் பாதியை எனக்கு தர வேண்டும். இந்த ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்டால் மட்டுமே மேற்கொண்டு நீங்களும் நானும் பேச முடியும். ஜான் கிரிக் எழுந்து ஹாம்லரின் கைகளை பற்றி கொண்டார். இது எனக்கு கிடைத்திருக்கிற அதிர்ஷ்டம். உங்கள் ஒப்பந்தத்திற்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். வாருங்கள் என்னோடு. ஹாம்லர் உள்ளே இருந்த மிகச் சிறிய அறை ஒன்றுக்கு ஜான் கிரிக்கை கூட்டிக் கொண்டு போனார். அறையின் அலமாரிகளில் பெரிய பெரிய கண்ணாடி ஜார்கள், அவைகளுக்குள் அசையாமல் நின்றிருக்கும் அமிலங்கள், அடைப்பட்ட உப்பு சமாச்சாரங்கள், கரைசல்கள். நடந்து கொண்டிருந்த ஹாம்லர் அந்த கண்ணாடி ஜாடி பக்கத்தில் வந்து நின்றார். ஜாடிக்குள் பழுப்பு நிற உள்ளங்கை பரப்பளவு ஒழுங்கில்லாத ஒரு பாறை கல் உட்கார்ந்தது. ஜான் கிரிக், இந்த ஜாடிக்குள் இருப்பது என்னவென்று உங்களால் சொல்ல முடியுமா? ஏதோ பாறை படிவம் மாதிரி தெரிகிறது. இது பாறை படிவம்தான், ஆனால் நம் பூமியில் பாறை படிவம் கிடையாது. பின்னே நிலவிலிருந்து கொண்டு வந்த பாறை படிவம். இஸ் இட்? புருவங்களை மேலேற்றி ஆச்சரியப்பட்டவர் அந்த பாறை படிவத்தை மரியாதையாய் பார்வை பார்த்தார். இது உங்களுக்கு எப்படி கிடைத்தது? எப்படி கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? ஜான் கிரிக் தன் விரிவான நெற்றியை தடவிக்கொண்டே யோசித்துவிட்டு தலையாட்டினார். என்னால் ஊகம் செய்ய முடியவில்லை. ஹாம்லர் புன்னகைத்தார். மறந்துவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். 1970ஆம் ஆண்டு அமெரிக்கா 4வது தடவையாய் 3 ஆட்களை சந்திரனுக்கு அனுப்பினார்கள். அதில் ஒருவன் என்னுடைய நண்பன் தாம்சன். உங்களுக்கு கூட ஒரு விழாவில் அறிமுகப்படுத்தியிருக்கிறேனே. தலையாட்டினார் ஜான் கிரிக். ஆம், ஞாபகம் வருகிறது. நிலவுக்கு சென்று வந்த தாம்சனுக்கு அமெரிக்க அரசாங்கம் விருது அளித்து பெருமைப்படுத்தியதோடு அல்லாமல் நிலவிலிருந்து கொண்டு வந்த பாறை படிவங்களில் ஒன்றை பரிசாக கொடுத்தார்கள். மெட்டலர்ஜி ஆராய்ச்சியில் அப்பொழுது தீவிரமாயிருந்த நான் அந்த நிலவு பாறை படிவத்தை ஆராய்ந்து பார்க்க ஆசைப்பட்டு 1 வார காலத்திற்கு கொண்டு வந்து கொடுக்கும்படி சொன்னேன். அவனும் கொடுத்தான். கொடுத்த 3வது நாளே ஒரு கார் விபத்தில் தாம்சன் இறந்து போனான். என்னிடம் அந்த நிலவு பாறை கொடுத்தது தாம்சனின் மனைவிக்கு தெரியாததால் அதை நானே வைத்து கொண்டேன். கணவன் இறந்த சோகத்தில் நோய்வாய்ப்பட்ட அவளும் சில நாட்களில் இறந்து போனாள். அதற்கு பிறகு சந்திரனிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த பாறையின் துகில்களை என்னுடைய ஆராய்ச்சிக்கு உட்படுத்திய போது அதில் அபூர்வமான மூலங்கள் இருப்பதை கண்டுபிடிக்க முடிந்தது. அந்த மூலகங்களை உபயோகப்படுத்தி உலோகத்துறையில் ஏதாவது சாதிக்க நினைத்தேன். அதனோட வெற்றிதான் ஒரு இரும்பு துண்டை தங்கமாக மாற்றக்கூடிய அற்புதம். பிராக்டிக்கலாய் அதை எனக்கு செய்து காட்ட முடியுமா? மன்னிக்க வேண்டும் ஜான் கிரிக், அந்த ரகசியம் என்னோடு இருக்கட்டும். நிலவு பாறை படிவில் இருக்கும் அபூர்வ மூலங்களோடு நான் சில ரசாயன சங்கதிகளை கலக்கினேன். அந்த கலவையில் இரும்பு துண்டை 3 மணி நேரம் முழுக வைத்து தங்கமாக மாற்றுகிறேன். அந்த அடிப்படை உண்மை மட்டும் உங்களுக்கு தெரிந்தால் போதுமானது. ஜான் கிரிக் தலையாட்டினார். நீங்கள் சொல்வது சரிதான் ஹாம்லர். உழைப்பு உங்களுடையதாகவே இருக்கட்டும். அதில் என்னுடைய குறுக்கீடு எதுவும் இருக்காது. ஹாம்லர் புன்னகைத்தார். இந்த தங்க வியாபாரத்தை தொடங்குவதற்கு முன்னால் நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு காரியம் பண்ண வேண்டியிருக்கிறது. என்ன காரியம்? சட்டத்துக்கு பிடிக்காத காரியம். சொல்லுங்கள். ஒரு கொலையை செய்ய வேண்டும். யாரை? இந்த ஆராய்ச்சியை பற்றின எல்லா உண்மைகளையும் தெரிந்து வைத்திருக்கிற ஒரு பெண்ணை. பெண்? ஆமாம். யாரவள்? என்னிடம் அசிஸ்டண்டாக பணிபுரியும் நிஷா. மங்களேஷ் குளித்து முடித்து சாண்ட்விச்சையும் பிரெட்டையும் மென்று கஷ்டப்பட்டு காலை நேர டிஃபனாக வயிற்றுக்குள் இறக்கினான். பேப்பர் கோப்பையில் இருந்த புளிக்காத தயிரை குடித்து பசியை மழுங்கடித்த பின் ஹோட்டலை விட்டு வெளியே வந்தான். அகலமான பிளாட்பாரத்தில் நடந்தான். 11 மணி. சூரியன் சுடவில்லை. காலையில் போக்குவரத்து சொற்பமாய் தெரிய ஒரு டாக்ஸியினை நிறுத்தி ஏறிக்கொண்டான். நிஷாவின் அட்ரஸை சொல்லிவிட்டு சாய்ந்து உட்கார்ந்தான். டாக்ஸி வேகம் எடுத்தது. குளிர் எலும்பு மண்டலத்தை ஊசிகளால் குத்தியது போல தாக்க கண்ணாடிகளை இறக்கிவிட்டான். 20 கிலோமீட்டர் தூரத்தில் 3 ஊர்கள் கடந்து கொஸ்தேக், டோசார்,
கிரிம்பால்ஸ், எல்லா ஊர்களிலும் கண்ணாடி கட்டிடங்கள். மங்களேஷ் ஊரின் சுத்தத்தை நினைத்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே டாக்ஸி நின்றது. டிரைவர் திரும்ப மோசமான ஆங்கிலம் பேசினான். நீங்கள் சொன்ன இடம் இதுதான். ஆனால் குறிப்பிட்ட விலாசத்துக்கு போக வேண்டுமென்றால் இந்த சதுக்கத்தை கடக்க வேண்டும். நன்றி. இறங்கிக் கொண்டே மங்களேஷ் கேட்டான். சார்ஜ் எவ்வளவு? 200 மார்க்ஸ். இந்திய ரூபாய் மதிப்பில் இது எவ்வளவு? கணக்கு போட்ட மங்களேஷுக்கு மூச்சை அடைத்தது. 1600 ரூபாய். கொள்ளை என்றான் தமிழில். என்ன சொன்னீர்கள்? ஒன்றுமில்லை. அவன் கேட்ட 200 மார்க்ஸை கொடுத்துவிட்டு குறுகலான சந்தை கடந்து அந்த சதுக்கத்திற்கு வந்தான். பாதாள எக்ஸ்கலேட்டரில் நின்று மறு பக்கம் தொட்டு இடது பக்கம் பார்த்தபொழுது நிஷா குடியிருக்கும் தெருவின் பெயர் பளிச்சென்று ஒரு போர்டில் தெரிந்தது. போனான். தெருவில் ஏகப்பட்ட கடைகளில் இருந்த பொருட்கள் மங்களேஷுக்கு அந்நியமாய் இருந்தன. கொக்கோ கோலா டின்களை கையில் வைத்து சப்பி சிரித்தபடி ஆங்காங்கே ஜனக்கூட்டம். பெண்கள் துணிச்சலாய் உடை உடுத்தி வெளியே காட்டக்கூடாத அவயங்களை கட்டாயமாக காட்டினார்கள். மங்களேஷ் அதிசுத்தமான பிளாட்பாரத்தில் நடந்து